வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டெப்த்தாக பார்த்தலாம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேவா, அந்த வீடியோ அப்டேட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்டேட் ஆயிரும். அதில் வந்து ப்ரைஸ் கண்டஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை பற்றின இப்போ நம்ம அடுத்து அப்டேட் பண்ண போகிற அந்த வீடியோவில் வின்னர்ஸ் அப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற லைவாக உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிடும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதில் மெனுவில் இருக்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்குள்ளே என்ட்ரு ஆனோடனே மேலே இந்த இடத்துல உங்களுக்கு 3 டாட் இருக்கும், அதாவது 3 லைன்ஸ் ஒன்று இருக்கும் சின்னதாக. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெனு வந்து ஓப்பன் ஆகும். இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், எக்ஸாம்ஸு, ப்ரைஸ் கண்டஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி டெஸ்ட், டவுன்லோடு, எக்ஸாம் நோட்ஸ் சொல்லிட்டு இப்படி இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் இருக்கும், கீழே டவுன் பண்ணி ஒரு ஏரோ மார்க்கும், அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணணும். ஸோ அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர்ஸ் டவுன்லோடு ஓகே, அதாவது இப்போ 11th 12th அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கும். ஸோ 11th 12th டவுன்லோடு, அடுத்து ஆன்லைன் டெஸ்ட் பிடிஎஃப், அப்புறம் இயர்ஸ், மைண்ட் மேப்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இதில் ஒன்லைனர்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லைனர்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் தமிழ் பேஜ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்லைனர்ஸ் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ பேஜ் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், ஏன்னா இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க, சிலது உங்களுக்கு ஷோ ஆகாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கணும், மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும் அல்லது மொபைல் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வெப்சைட் லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகே, எல்லாமே வந்து அப்டேட் ஆகிருக்கும். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு இருக்கும், ஜிகே சம்மந்தமானது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிகே பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஜிகே பேஜ். இதில் வந்து 6th 7th 8th எல்லா சப்ஜெக்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் கொண்டு போகும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6th ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 இருக்கும். அதே 8th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 இருக்கும். 9th 10thலாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸா சோஷியலா அப்படின்னு சொல்லிட்டு பட்டன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு அது கொண்டு போயிடும். இப்போ நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டேர்ம் 1 கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஒவ்வொரு லெசன்ஸ் இருக்கும், அந்த லெசன்ஸில் எவ்வளோ ஒன்லைனர்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் கொண்டு போகும். அதாவது இப்போ அளவீடுகள் அப்படின்னா அந்த அளவீடுகள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் கொண்டு போகும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் கொண்டு போகும். இதில் வந்து சில கொஷின்ஸ் பேசிக்ஸாக இருக்கும், சும்மா ஒரு 5 or 10 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஒரு டைமர் ஓடிட்டு இருக்கும் ஓகேவா, ஒரு 20 seconds 25 seconds ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா மேலே இருக்க கொஷின்ஸை ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த 20 seconds முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ரீட் மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக என்ன ஒன்லைனர்ஸ் இருக்கோ அந்த பேஜ் போயிடும். அந்த ஒன்லைனர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக இருக்கும். இந்த பாக்ஸில் கொஷின்ஸ் இருக்கும். இது கீழே ஷோ ஆன்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லி பார்த்துட்டு இந்த ஷோ ஆன்சர் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அப்படி ஆன்சர் தெரியல அப்படின்னா இந்த ஷோ ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு மேலே கொஷின்ஸ் படிச்சுட்டு கீழே வந்து ஆன்சர்ஸ் படிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிற மாதிரி, அதை ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரி, கேள்வியை கேட்டுக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது ஒன்லைனர்ஸ் டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்லைனர்ஸ் பிடிஎஃப் கொடுத்தாங்க 11th 12th நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் ஒன்லைனர்ஸ் பிடிஎஃப் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஒன்லைனர்ஸ் மட்டும் இருக்கும், அது மட்டுமே இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த ஒன்லைனர்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒன்லைனர்ஸ் டவுன்லோட் இருக்குது. அங்கே வெளியிலே ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா 11th 12th ஒன்லைனர்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் கொண்டு போகும். 11th 12th ஸ்டாண்டர்ட் ஒன்லைனர்ஸ் பிடிஎஃப் டவுன்லோட் செக்ஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து இங்கே இந்த இடத்துல டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டைமர் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேஜ் கொண்டு போகும். அதில் ஒரு 15 seconds வெயிட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு ஆடுமே வராது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் 15 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் போயிடும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, டேரெக்ட் டவுன்லோட். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டவுன்லோட் லிங்க் போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது டெஸ்ட் பிடிஎஃப். இந்த டெஸ்ட் பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே அந்த ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது ஒவ்வொரு யூனிட் வைஸ்க்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து அது வந்து இந்த டைமில் இந்த இது படிக்கணும் அப்படின்றது கிடையாது, அது எப்போ வேணால் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். யூனிட் வைஸ் பிரிச்சிருக்கும். இந்த ஸ்டாண்டர்டில் இந்த லெசன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லெசனும் அதில் ஸ்டாண்டர்ட் வைஸ் பிரிஞ்சிருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிடிஎஃப், அதாவது மேலே பார்க்கக்கூடிய அந்த யூனிட் வைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பிடிஎஃப் வெர்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஓஎம்ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன்ஸ். அதுவும் அப்டேட் ஆகலை ஓகேவா. அது வரைக்கும் நம்ம வந்து ஓஎம்ஆரில் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் ஜென்ரலான எக்ஸாம்ஸ் எல்லாமே ஓஎம்ஆரில் தான். ஸோ அந்த ஓஎம்ஆருக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த டெஸ்ட் பிடிஎஃப் இருக்கும்.
அப்புறம் ஏன் சார் இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா, நம்ம வந்து மற்றவங்களோட எவ்வளோ காம்படிட் பண்ணியிருக்கோம், மற்றவங்க நம்மளோட எவ்வளோ அதிகமாக படிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஆன்லைன் டெஸ்ட். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தமிழ் இயர்ஸ் இப்போதைக்கு அப்டேட் ஆயிருக்கு. அதாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு இயர்ஸ் இருக்கும், நிறையா இயர்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த இயர்ஸ் எல்லாத்தையும் அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி, ஓகேவா, ஒரே இடத்துல வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மைண்ட் மேப்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கூல் லெவலில் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம். கஷ்டமான விஷயத்த ஈஸியாக சொல்லுது. அதை நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி அல்ல டயக்ராம்ஸ் மாதிரி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லையா. ஸோ அதை தான் இந்த இடத்துல மைண்ட் மேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். அது இப்போதைக்கு ஸ்டே மட்டும்தான் அப்டேட் ஆயிருக்கு, அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் கிளிக் பண்ணி நம்ம அந்த குரூப் 1 குரூப் 2 அப்படி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த பேஜில் வந்து இந்த மெனு செக்ஷனில் அப்டேட் ஆகும். இப்போதைக்கு லேப் அசிஸ்டன்ஸ் அடுத்து இந்த 2003 மட்டும் அப்டேட் ஆயிருக்கு. அடுத்தது குரூப் 4 டைம் டேபிள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுவும் அப்டேட் ஆயிரும். இப்போ இந்த லேப் அசிஸ்டன்ட் இந்த 2003 எக்ஸாம் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், அதில் ஆன்லைன் டெஸ்ட்டு, பிடிஎஃப், டவுன்லோட் செக்ஷன்ஸ், ஆன்லைன் சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து அதில் அப்டேட் பேஜ் வைஸ் இருக்கும். நீங்கள் என்னென்ன தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக படிச்சுட்டாங்க, அவ்வளோதான், ஈஸி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கான்டெஸ்ட். ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஏதாச்சும் இப்போ தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி இல்லையா, ஸோ அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறதுமா படிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த ப்ரைஸ் கான்டெஸ்ட் அப்படிங்கிறத வைப்போம். ஸோ அந்த ப்ரைஸ் கான்டெஸ்ட்டில் எப்படி வந்து வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் அடுத்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வர வீடியோ கூட அப்டேட் ஆகும். ஸோ அந்த வீடியோவும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து 3000 rupeesக்கு அந்த ப்ரைஸ் கான்டெஸ்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ அது எப்படி நீங்கள் வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம், ஓகேவா. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா. தேங்க்யூ.